பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 46வது அதிகாரம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருப்பாரே ஆனால் நமக்கு வேண்டிய சகாயத்தை அவர் செய்வார் என்று 5வது வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், இதோ எங்கள் தேவன் சேனாதிபதியாய் எங்களோடு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ராஜாவாகிய யெரொபெயாம் அவன் அரசாண்ட காலத்தில் அவனுடைய முற்பிதாக்கள் வழிபட்ட தேவனை விட்டு அவன் சில சொரூபங்களை உண்டாக்கி அவன் வழிபடுகிறான். அவனோடு சில ஜனங்கள் சேர்ந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, யெரொபெயாம் அவர்களை எதிர்க்கக்கூடாமல் வாழ வயதும் திறனற்ற மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் என்ன செய்து கொண்டார்கள்? அவனுடைய பலகீனத்தை அவர்களுடைய பலமாய் தன் கையில் எடுத்துக்கொண்டு யூத ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் செய்ய வருகிறார்கள். Glory to God. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை விட்டு விலகிவிட்டீர்கள், எங்களுக்கோ கர்த்தர் தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களும் ஆரோனின் குமாரர்களும் பணிவிடை செய்கிறார்கள். ஆகவே எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை நாங்கள் காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகிவிட்டீர்கள். இதோ எங்கள் தேவன் எங்கள் நடுவில் யாராய் இருக்கிறார்? சேனாதிபதியாய் இருக்கிறார். Glory to God. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாதீர்கள், செய்யாதால் உங்களுக்கு சித்திக்காது என்கிறார்கள். அவர்கள் அதெல்லாம் கேட்கலங்க. இந்த யூத ஜனத்திற்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யுத்தம் செய்கிறார்கள். இந்த யூத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால், Glory to God, நம்முடைய நடுவில் கர்த்தர் இருப்பாரே ஆனால், உங்களை பின்தொடர்கிற, உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள், ஆனால் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் அவர்கள் என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உனக்கு சகாயம் பண்ணும்படி உன் நடுவில் இருக்கிறார். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார்.
சங்கீதம் 9:9 வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நீ நெருக்கப்படும் பொழுது ஆண்டவர் உனக்கு தஞ்சமானவர். அவரிடத்தில் அவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்களை மேற்கொள்ள நினைக்கிற எந்த சக்தியாலையும் உங்களை தொட முடியாதுங்க. காரணம், தேவன் நம்மோடு இருக்கிறார். செபிப்போமா. பரலோக பிதாவே, நீ எங்கள் நடுவில் இருக்கிறீங்கப்பா. நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய சகாயத்தை நீர் செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.